பேசுனீங்க, எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஹெட்செட் இருந்தால் கூட கேட்டிருக்கோம். ஹெட்செட்டில் வெறுமனே ஃபோன் வந்து எனக்கு லைவ்னு காமிச்ச உடனே போய் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் தோணி தான் உள்ளே வந்துட்டேன். 2 நாளாக நான் எல்லாருக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். யார் லைவுக்கும் சரியாக இல்லை. போயிட்டு நான் அப்படி இப்போ ட்ராவலில் இருக்கேன், பண்ண முடியலை அப்படி சொல்லிட்டேன். நேற்று கூட நீங்கள் லைவ் போட்டிங்களான்னு தெரியல, மழையில் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டோம். சுப்பு சார் என்னது சண்டை போடுவேன், நலம் எல்லோரும் நலமா? ஃபுல் ஸ்க்ரீனில் வாங்க. ஃபுல் ஸ்க்ரீன் இல்லையா? ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்கேனா? உங்களுக்கு தெரியலையா? வெர்டிக்கல் மோடில் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், ஃபுல் ஸ்க்ரீனில் தான் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பேக் பெயின்ன்றதால இப்படி பில்லோ வச்சுட்டு இப்படி சாஞ்சிருக்கேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக வண்டியிலே உக்காந்துட்டு போகணுமா, வண்டியிலே உக்காந்து வந்தோமா, அதனால். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் சுபு சார். இது சரியாக தெரியவில்லை, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக. சுப சார் இவங்களுக்கெல்லாமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களும் சேனல் தான் வச்சுருக்காங்க. மாம்ஸ் வில்லேஜ் கிச்சன், நிறைய வில்லேஜ் குக்கிங்லாம் போடுவாங்க. சொல்கிறேன். தங்கம் இருக்கியாடா தம்பி? ஓகே ஓகே சிஸ்டர், ஓகே. ஐயோ சாமியோ, நான் இங்கே கஷ்டப்படுற சாமியோ, நீங்கள் மேரீடு அன்மேரிடுன்னு ஹாப்பியாக இருக்கீங்க மேடம். எதுக்குடா தம்பி, ஏன் கஷ்டப்படுறீங்க? சரி மகா, நீங்கள் போயிட்டீங்களா? மகா இருக்கீங்களா? கோவப்படாதீங்க, ஒரு முறை சொல்லிவிடுங்க. சரி, இப்போ புதுசாக வந்தவங்க லைக் போட்டுருங்க. சுப்பு சார் லைக் போட்டுருவீங்களா? போட்டிங்கள சைடில் 3 டாட் இருக்கும், அங்கே போய் போட்டிங்கள. ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அம்மா நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். முடிச்சுட்டேன் லைவ் சிஸ்டர். ஓகே ஓகே, எனக்கு வரவே மனசு இல்லை. கரெக்டாக 9:54-55 கிட்ட ஆகிடுச்சு அந்த 5 மினிட்ஸாக. அதுக்கப்புறம் தான் நான் டெக்ஸ்ட் போட்டு ஓடிக்கிருந்தேன். ஸோ கோவப்படாதீங்க சிஸ்டர், நம்ம டைமிங் அந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் முன்னாடி போடலான்னு நினச்சா முடியல, பிளான் பண்ண மாதிரி. எனிவே நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பாவம் தூங்குங்க, சீக்கிரம் வேறு எந்திரிப்பீங்க. நீங்கள் பால்லாம் கறக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்காக. முடிச்சுட்டே லைவ் சிஸ்டர். படலை சிஸ்டர். ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா மேடம்? ஃபுல் ஸ்க்ரீன் வரல சமயம். ஃபுல் ஸ்க்ரீன் வரலையா சமயம்? ஏன் சமயம்? இப்போ வருதா சமயம்? ஓ, அதான் எல்லாம் ஓடிடுறீங்களா? ஃபுல் ஸ்க்ரீன் வா இப்போ தம்பி. ஓகேவா? என்னடா பிரச்சனை இந்த ஃபோனுக்கு? ஓகேவா தம்பி? இப்போ ஓகேவா? நான் இங்கே தான் வச்சுருக்கேன், அது ஏன் ஃபுல் ஸ்க்ரீன் வரல? ஓகே, இப்போ ஓகேவா பாருங்கள். தங்கம் இப்போ ஓகேவா பாரு. ஆனால் ஒரு முறை ஃபோன் விழுந்துச்சா, திருப்பி வச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்களேன், ஃபுல் ஸ்க்ரீன் வருதா? எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்களேன். நான் இந்த ஃபோனை தொடவே இல்லை. இந்த ஸ்டாண்டு என்னை ரொம்ப சதி பண்ணுதுப்பா, அதான் கோச்சுக்காதுப்பா. ஓகே, இப்பவும் வரலைங்களா? என்னடா இது கொலை கொடுமை. இப்போ பாருங்க, இருங்க, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாதான். இல்லை, ஓ, திருப்பி பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் வருதா? இப்போ ஓகேவா? சரி, என்னடா இது? சரி, இப்படி வச்சா ஓகேவா? இப்போ வருதா தம்பி? எனக்கு தெரிஞ்சு ஒரே நிமிஷம். இப்போ வருதுங்களா? சாரி, சரவணனும் இல்லை தான் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் அப்போ இப்படி தான் போயிட்டுருக்கா, என்னன்னு தெரியலிங்களே. மறுபடியும் வெளியில் போனால் லைவ் கட் ஆகிடுமோன்னு பார்க்குறேன். மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் ப்ளீஸ். டெக்ஸ்ட் வராது, இதுக்கப்புறம் வரமாட்டேங்குதுங்க. ஓகேங்களா? நான் டெக்ஸ்ட் ஆனால் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இன்னும் ஒரு முறை சொல்லிவிடுங்க. சரணன் வாங்க, வெல்கம் வாங்க. ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க, வாங்க தம்பி. லைக் போட்டுருங்க தம்பி, நான் மறந்துடுறேன். சுப்பு சார், நீங்கள் லைக் போட்டிங்களா? ராஜேஷ் தங்கம், சாமியும் ஃபுல் ஸ்க்ரீன் வரல, ஃபோனை திருப்பி பார்த்தால்தான் ஃபுல் ஸ்க்ரீன். இப்போ வருதா இல்லையாப்பா? ஃபுல் ஸ்க்ரீன் பார்த்து திரும்பி பார்த்தம்போ வருதுதான்.
என்னன்னு தெரியல.